ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குக்கிங் டிப்ஸு, கிச்சன் டிப்ஸு எல்லாமே கலந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு பொரியல் பண்ணுறோம், பலகாரம் பண்ணுறோம்னா நம்ம கடாயை அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே பலகாரம் போட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரிலாம் போட்டோம்னா சைடு ஓரங்கள்லாம் தீஞ்சு போன மாதிரி கருகின மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கடாயை ரவுண்ட் பண்ணி அந்த ஆயிலெலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எந்த பொரியலோ இல்லை கிரேவியோ பலகாரமோ எது செஞ்சாலும் அந்த கடாய் ஓரங்களில் கருகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொரியல்லாம் செய்யும்போது கருவேப்பிலெலாம் நிறையா போட்டு கொடுங்க. கருவேப்பிலை நிறையா போகிறதுனால அயன் சத்து நிறையா குழந்தைங்களுக்கு கிடைக்கும். முடிக்கு கண்ணுக்கும் அவ்வளோ நல்லது. மிஸ் பண்ணாமல் போட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்லுப்புலாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அப்படியே ஒரு பீங்காஞ்சாரில் நம்ம உப்பு கொட்டி நம்ம கிச்சனில் வச்சுடுவோம். அந்த மாதிரிலாம் வைக்காமல் அடியில் ஒரு செராமிக் பிளேட் போட்டு அதில் ₹1 நாணயம்லாம் போட்டு அதில் வாசனையுள்ள ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா குபேரனுக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் பணப்பற்றாக்குறையே இருக்காது. முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளேட்டில் இருக்கிற நாணயம் இதெல்லாம் நீங்கள் ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸு நல்லா க்ளீன் பண்ணி மாற்றி வச்சுடுங்க. அப்படியே நீங்கள் வருஷக்கணக்காக மாதக்கணக்காக வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு டிப்பு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸு. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முருங்கைக்கீரையெல்லாம் கடையில் வாங்கிட்டு வருவோம், இல்லை தோட்டத்தில் இருந்து கூட நம்ம பறித்து சமையலுக்கு நம்ம பயன்படுத்தும் போது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கையே வைக்காமல் நம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோர் வீட்லேயும் ரைஸ் பேக் வாங்கி வச்சுருப்பீங்க. 5 கிலோ அரிசி பை இருந்தால் எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா இந்த மாதிரி குச்சி பை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வாங்கி வந்த கீரையை தண்ணிலாம் அலசக்கூடாது. தண்ணியில் அலசாமல் இந்த மாதிரி பையில் நீங்கள் வச்சு நல்லா இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. நல்லா ரோல் பண்ணி, நான் எப்படி ரோல் பண்ணுறேனோ அதே மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இதை கிச்சன்லேயே ஒரு 3 மணி நேரம் 3 to 4 மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுருங்கன்னா அப்படியே நீங்கள் வைக்கக்கூடாது. இது மேலே நம்ம இன்னும் 2 பொருள் நம்ம வைக்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தோசை தவா, அயன் தவா வச்சுருப்போம். அந்த அயன் தவாவை நல்லா வெயிட்டாக இருக்கணும். நல்லா வெயிட்டான அயன் தவாவை நீங்கள் 2 தவா இருந்துச்சுன்னா எடுத்து 2 தோசை தவாவும் இந்த பை மேலே நீங்கள் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 3 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போது இது மேலே ஒன்று வெயிட்டாக இருக்குது, ஒரு தோசை தவா வெயிட்டாக இருக்குது, ஒன்று வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதனால் நான் இது மேலே இன்னொரு பொருள் நான் வைக்க போகிறேன். எல்லார் வீட்லேயும் இடிக்கல் வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடிக்கல் தான் இது மேலே நம்ம வச்சிடலாம். இந்த முருங்கைக்கீரை பறிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுக்காக சில பேர் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போது இதை அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ரெஸ்ட்டில் விட்டுட்டு நம்ம 3 மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போது ஃப்ரெண்ட்ஸ் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். நீங்களே ஷாக் ஆவீங்க. ரொம்ப சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த முருங்கைக்கீரையோட அந்த காம்பு பகுதியை கையில் பிடிச்சிட்டு நீங்கள் இந்த பைக்குள்ளேயே லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி உதறி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இந்த தலையெல்லாம் உதிர்ந்து வந்துடும். 1 2 விழாமல் இருக்கிறதும் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு ஒரு பிளேட் வச்சு லைட்டாக நீங்கள் உதறினீங்கன்னாவே வந்துடும்.
ரொம்ப சூப்பராக நம்ம கையே வைக்காமல் நம்ம கீரை உருவி எடுத்துட்டோம். இந்த தண்டு காம்பும் நீங்களாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த கீரையோட தண்டு பகுதியை வெயிலில் காய வச்சு நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹேர் பேக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த க்ளீன் பண்ண இந்த தலையில் சின்ன சின்ன இந்த மாதிரி தண்டு இருக்கும். அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக நம்ம கையை வைக்காமல் கீரையை உருவி எடுத்துகிட்டோம் பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலோப்ஜாம் மாவு கடையில் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் இருக்கும். இதுக்காக நீங்கள் கையில் பிசையணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கடைகளில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ப்ரஷ் விற்கிறாங்க. இந்த ப்ரஷ்ஷை வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா வீட்டுக்கு சுவத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சிடலாம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக அந்த ப்ரஷ்ஷு பெயிண்ட் ப்ரஷ் வாங்குறத விட இது வந்து ரொம்ப சூப்பராக ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சுது. குயிக்காக நமக்கு டைம் சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் இந்த டிப்ஸு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இதில் ரோல் பண்ணும்போதே டக்குன்னு வேலை முடியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் லேடிஸ் கூட ஈஸியாக வீட்டுக்கு சுவத்துக்கு பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் செட்டு போட்டோம் அட்டை. அதுக்காக ஆங்கிலுக்குள்ள நாங்களே பெயிண்ட் அடிச்சுக்கிட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் சமைக்க ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி இருக்கும். நம்ம தண்ணியோட ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சோம்னா நமக்கு கேஸும் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம க்ளீன் பண்ணதையும் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு சமைக்கிறதுக்கும் முன்னாடியே இந்த மாதிரி பாத்திரத்தில் கிச்சன் டவல் வச்சு நல்லா தொடச்சி கொடுத்துருங்க. தொடச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு கேஸும் சேவ் ஆகும். இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பலகாரம்லாம் சமைக்கும்போது நம்ம ஆயில் ஊற்றி நம்ம பலகாரம் செய்வோம். அந்த மாதிரி செய்யும்போது அந்த ஆயிலில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை நீங்கள் உப்பு போட்டு நீங்கள் பலகாரம் சமைச்சிங்கன்னா கொஞ்சம் கூட ஆயிலே குடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். பலகாரம் மட்டும் இல்லை, நீங்கள் பூரி செஞ்சாலும் இதே மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆயில் குடிக்காது. பூரிக்கு பலகாரம் எது செஞ்சாலுமே ஆயில் கொஞ்சம் கூட குடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் பருப்பு வடை தான் நாங்கள் செஞ்சோம். அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கூட வடையில் ஆயிலே இல்லை. ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸ்க்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டு ஃபைனல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெங்காயம் தாளோடு தான் விலைக்கு வாங்கி வந்திருந்தோம். இதில் இருக்க வெங்காயம் இந்த தாளோடு நீங்கள் 6 மாதம் கூட வச்சுருக்கலாம், அப்படியே இருக்கும். ஆனால் வந்து இதில் இருக்க அழுகெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.